ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற ஹிந்தி திரைப்படம் கஹா ஷுரு கஹா கதம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறது அப்படின்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா சௌரப் தாஸ் குப்தா. அதோட ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் உத்தேகர், ரிஷி வீர்மணி. இப்போ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ வந்து தமிழில் எல்லா எந்த படமாக இருந்தாலும் தமிழில் தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். உலகளவிய தமிழ் மக்களுக்கு தமிழ் ஒரு ட்ரீட், தமிழனோட ட்ரீட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பார்க்க வேண்டிய படம் தான், ஆனாலும் ரொம்ப போரிங்காக இருந்தது. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கமிட்மெண்ட் ஃபோபிக்காக ஒரு மாதிரி பயப்படுறாங்கலாம் அப்புறம் சொல்லுவாள். ஆனால் படத்தோட ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேடிக்கு கல்யாணம் ஆகும், ஒரு ஹீரோயின் கல்யாணம் ஆகும். அப்போ கல்யாணம் ஆகும்போது இவன் பிடிக்காமல் ஓடி போவான். அது வந்து ஏன்னு அவன் ஹீரோ கேட்பான். அவனும் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லலை, யார் மாப்பிள்ளைன்னு சொல்லன்ற மாதிரி ஒரு மட்டமான ரீசன் சொல்லுவாள். அதனால் அங்கேருந்து தப்பிப்பாங்க. அப்போ அவர் அந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்து பெரிய டான். அவர் அந்த கல்யாணம் வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஆனால் அதுலேருந்து இவங்க தப்பிச்சு போவாங்க. அப்போ தப்பிச்சு போகும்போது ஹீரோட ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் போய் மெர்ஜ் ஆவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்பில் இந்த படம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து சேஸ் பண்ணி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிடிப்பாங்க. அப்புறம் கடைசியில் இந்த பொண்ணு ஒத்துக்கிச்சா இல்லையான்றது தான் செகண்ட் ஹாஃபில். அவங்க ஒத்துக்காமல் அப்புறம் ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிச்சா இல்லையான்றது தான் ஆஷிம் குல்லாட்டியாக நடிச்சிருக்காரு ஹீரோ. அவர் நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஆனால் வந்து படத்தோட கதையில் தேவையெல்லாம் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கல்யாணம் இருந்தாலே அவர் அங்கே நேராக போய் ஆஜராகி டான்ஸ் ஆடுவார். இதுதான் அவரோட வேலையே. ஆசிரியர்னு சொல்லுவார், ஆனால் அதுக்கேற்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த பழம்பெரும் நடிகர் ராகேஷ் பெடி காமெடியனாக நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவை நடிச்சிருக்காரு, ஹீரோட அப்பாவா. அந்த ஃபேமிலி வந்து பழம்பெரும் ஃபேமிலி. அவங்க வந்து கடைசியில் ஒத்துக்கினாங்களா இல்லைன்னா தில்வாலி மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அந்த படத்துக்குள்ளலாம் இதை கம்பேர் பண்ணக்கூடாது. துவானி பன்ஷாலி வந்து ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் படம் வந்து செம மொக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு உட்காரும்போது ஒரு அரைவர்லேயே வந்து பெரிய இந்த படம் பார்க்குற மாதிரி இது ஹிந்தி சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இது என்னோடய கமெண்ட் தான். என்னோடய வியூவில் பார்த்தது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை கமெண்ட் தப்பாக இருந்தால் இல்லை கமெண்ட்டை பற்றி நீங்கள் ஏதாவது தான் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் பண்ணுற ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைப்போட நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறேன்றாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட ஹிந்தி தெரிஞ்சவங்க பார்க்கலாம். சப்டைட்டில் இருந்தால் சப்டைட்டிலோட பாருங்கள். நான் வந்து எனக்கு ஹிந்தி தெரிந்ததால் நான் அப்படியே சப்டைட்டில் இல்லாமல் தான் பார்த்தேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. ஒரு நல்ல குட் வைப்பில் இருந்துச்சு, சுமாராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போரிங்காகவும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஒரு இடத்துல ஹீரோ வந்து ட்ரோன் தெத்தின்னு வரும். அந்த சீன்லாம் நல்லா இன்னும் நடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.